கோவையில் ஜெயிச்சாகணும் நிர்வாகிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் சந்திப்பு. செந்தில் பாலாஜிக்கு பரந்த உத்தரவு. தலைமைச் செயலக பணிகளுக்கு நடுவே சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பணியில் சூறாவளியாக இறங்கிவிட்டார். உடன்பிறப்பே வா என்ற நிகழ்வின் மூலம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியின் நிர்வாகிகளையும் நேரில் சந்தித்து வருகிறார். கடந்த ஜூன் 13ஆம் தேதி முதல் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் நிர்வாகிகளை சந்தித்து பேசும் இந்த 1-to-1 நிகழ்வை முதல்வர் ஸ்டாலின் தொடர்ந்து வருகிறார். இதுவரை 87 சட்டமன்ற தொகுதிகளை முடித்துவிட்ட நிலையில் 40வது நாளான நவம்பர் 18ஆம் தேதி கோவை மாவட்டத்தின் சூலூர், கிணத்துக்கடவு, வால்பாறை ஆகிய 3 முக்கிய தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் அவர் தனித்தனியே ஆலோசனையில் ஈடுபட்டார். வழக்கம் போல் 1-to-1 சந்திப்பிற்கு மாறாக கோவை மாவட்ட நிர்வாகிகளுடனான கூட்டத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அதி முக்கியத்துவம் கொடுத்தார். இந்த சந்திப்பு கோவை நிர்வாகிகளுக்கு கத்திமேல் நடப்பது போல் இருந்தது. கோவை மாவட்ட பகுதி, நகர, ஒன்றிய, பேரூர் செயலாளர்கள் என முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே இந்த சந்திப்பில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த ஒட்டுமொத்த கோவை மண்டல பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் உடன் இருந்தார். சந்திப்பின் போது கடந்த கால தேர்தல் வெற்றிகள், தோல்விகள், தொகுதி வெற்றி நிலவரம், தேர்தல் முன்னேற்பாடுகள் என அனைத்தையும் முதல்வர் கேட்டறிந்தார். ஆனால் அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியிலும் கோவையை பிடிக்க வேண்டும் என்ற அதீத ஆர்வம் வெளிப்பட்டதாக அறிவாலய வட்டாரத்தினர் தெரிவிக்கின்றனர். சந்திப்பின் போது நிர்வாகிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் தொடர்பான சில கரார் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சந்திப்பின் இறுதியில்தான் முதல்வர் ஸ்டாலின் தன் பேச்சின் மையப்புள்ளிக்கு வந்தார். அதுவரை அமைதியாக இருந்த முதல்வர் நிர்வாகிகளை பார்த்துவிட்டு அங்கிருந்த செந்தில் பாலாஜியை நேராக பார்த்து பேசினார். அதில் கோவையில் இருக்கிற 10 சட்டமன்ற தொகுதிகளில் நம்ம கையில் பெரும்பான்மையான தொகுதிகள் வந்தே ஆகணும், வெற்றி பெறுவதற்கான அத்தனை உழைப்பையும் கொடுக்கணும் என்று தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு குறுகிய மாதங்களே இருக்கும் நிலையில் முழு வீச்சில் தேர்தல் பணிகளில் ஈடுபட வேண்டும், கோவை மாவட்டத்தில் பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று அழுத்தமாக கூறி 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறுவதே இலக்கு என்பதையும் நிர்வாகிகளுக்கு முதல்வர் உறுதிப்படுத்தினார். அத்துடன் மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் போன்ற திராவிட மாடல் அரசின் திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், தொழில் முதலீடு உள்ளிட்ட அரசின் சாதனைகளை தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மத்தியில் ஆளும் பாஜக அரசின் தமிழ் விரோத போக்கை பற்றிய விமர்சனங்களை கோவை மாவட்ட மக்கள் மத்தியில் மிக ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அடுக்கடுக்காக உத்தரவு பிறப்பித்தார். சந்திப்பின் போது SIR பணிகள் குறித்தும் முதல்வர் நிர்வாகிகள் விசாரித்தார். அத்துடன் தேர்தல் யுக்தி சார்ந்த தகவல்களை திரட்டுதல் மற்றும் ஆய்வு செய்யும் பணிகளை செந்தில் பாலாஜியிடம் ஸ்டாலின் கொஞ்சம் தீவிரமாகவே கேட்டறிந்தார். கள நிலவரத்தை துல்லியமாக அறிந்து கொள்ள திமுக பயன்படுத்தும் முறைதான் இது. அப்போது நிர்வாகிகள் கோவையில் அதிமுகவின் செயல்பாடுகளை புட்டு வைத்தனர். அதிமுகவின் BLOக்கள் யாருமே களத்துக்கே வருவதில்லை, வராமலேயே இப்பணிகளை மேற்கொள்ளும் திமுகவை மட்டும் விமர்சித்து அரசியல் செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினர். அதற்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின், நுனிப்புள் மேய்வதுதான் அதிமுகவினரின் வேலை, அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் என்று அறிவுரை கூறி நிர்வாகிகளுக்கு புத்தகங்களை பரிசாக வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தி அனுப்பி வைத்தார். பின்னர் செந்தில் பாலாஜியிடம் மட்டுமே சில நிமிடங்கள் பேசிய முதல்வர் ஸ்டாலின் அவர் மீதான தனது நம்பிக்கையை மீண்டும் தெரிவித்தார். கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செந்தில் பாலாஜி செய்து முடிப்பார், அதில் துளியும் சந்தேகம் இல்லை. அதே நேரம் கட்சியை வலுப்படுத்த எதையும் செய்ய அவர் தயங்கக்கூடாது என்பதற்காகவே முதல்வர் ஸ்டாலின் சில அசைன்மென்ட்களை கொடுத்துள்ளார் என்று மூத்த தலைவர்கள் தெரிவித்தனர். மொத்தத்தில் கோவையில் திமுக பெரும்பாலான தொகுதிகளை அடைவதற்கான அத்தனை யுக்திகளையும் வகுத்து செந்தில் பாலாஜிக்கு வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற ரெட் அலர்ட்டுடன் கூடிய கோல்டன் ஆர்டரை பிறப்பித்து முதல்வர் ஸ்டாலின் அறிவாலயத்திலிருந்து விடை கொடுத்துள்ளார். இதுவே இப்போது கொங்கு மண்டலத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது.